ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சிஸ்டர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அரிதான அதாவது விலை அதிகமுள்ள இப்போ விலை ஏறிய ₹1 நாணயங்கள விவரங்களை பார்க்கலாம். முதல்ல 1950ஆம் ஆண்டு அச்சிடப்பட்ட இந்த ₹1 நாணயம். அதாவது இந்தியா ரிபப்ளிக்கான அந்த வருடத்தில், அதாவது குடியரசான அந்த வருடத்தில் அச்சிடப்பட்ட, குடியரசான பிறகு அச்சிடப்பட்ட முதல் நாணயமே இது ₹1 நாணயம் தான். அதாவது பெரிய சைஸில் இருக்கும். 1950. முன்பக்கம் பார்த்தீங்கன்னா அசோக சின்னம் இருக்கும். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு வச்சுட்ருப்பாங்க. அதனுடைய சிங்கம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இது முதல்ல அச்சிடப்பட்ட, இந்தியாவில் அச்சிடப்பட்ட முதல் ₹1 நாணயம். இது நிக்கலில் அச்சிட்டாங்க. இந்த நாணயத்தை நிக்கலில் அச்சிட்டாங்க. இது சிங்கிள் மின்ட், அதாவது ஒரே ஒரு மின்ட்டில் தான் அச்சிட்டு வெளியிட்டாங்க. அதாவது பாம்பே மின்ட்டில் மட்டும் இந்த நாணயத்தை அச்சிட்டாங்க. இந்த நாணயத்தினுடைய விலை இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதாவது நார்மல் கண்டிஷன்லேயே பார்த்தீங்கன்னா ₹500 600 வரைக்கும் போயிட்டுருக்கு. யூஎன்சி நல்ல கண்டிஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, யூஎன்சியில் வேணும் அப்படின்னா ₹1500 ₹2000 வரைக்கும் போயிட்டுருக்கு. இதே காயின் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இந்த 2 காயின் இதில் வாங்குற மாதிரி இருந்தால் அதனுடைய விலை எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா ₹4600 போட்டிருக்காங்க. அதனால் இந்த மாதிரி காயின் வச்சுருக்கவங்க கரெக்டபுளாக பத்திரப்படுத்தி வைங்க. ஏன்னா இன்னும் இதனுடைய விலை அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ₹1 நாணயம் இது நிக்கல்ன்றதுக்கு பார்க்க காந்தத்தை வச்சு நம்ம பார்க்கலாம். காந்தத்தை வச்சு நிக்கல் ஒட்டும். காந்தம் நிக்கல் இருக்கிறதுனால இந்த நாணயம் ஒட்டுது பாருங்கள். இது கலெக்டபிள் நாணயம், ரொம்ப ரொம்ப ரேரானது. நல்லா பத்திரப்படுத்தி வைங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 1954. அது பிக் சைஸ் நாணயம், நல்ல வெயிட்டான நாணயம் தான். இந்த நாணயம் பார்த்தீங்கன்னா இதுவும் நிக்கலில் தான் அச்சிட்டாங்க. 54 நிக்கல் அச்சிடப்பட்டது. காந்தத்தில் எந்த நாணயமும் ஒட்டும். முன்பக்கம் பார்த்தீங்கன்னா அசோக சின்னம் இருக்கும். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு பெரிய இடத்துல அச்சிட்ருப்பாங்க. அடுத்த பக்கம் பாருங்கள், அது ₹1 எவ்வளோ பெருசாக போட்டிருப்பாங்க. 2 பக்கம் பார்த்தீங்கன்னா அது கதிரோடைய அச்சிட்ருப்பாங்க. இது பாம்பே மின்ட்டு. இது சிங்கிள் மின்ட்டில் அச்சடிக்கப்பட்ட நாணயம். இது ரொம்ப ரொம்ப ரேர். அது 1954. இது ரொம்ப ரொம்ப ரேரு. இது இப்போ வாங்கக்கூடிய இப்போ விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது 7000 8000 வரைக்கும் இது போயிடுச்சு. ரொம்ப ரேட்டு ஓவர் ஆகிடுச்சு. இது நார்மல் ஒரு போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா 2500 அவ்வளோதான் இருந்தது. இப்போ இதில் ரேட்டு யூஎன்சியில் வாங்கணும் அப்படின்னா ₹8000 வரைக்கும் போயிடுச்சு. அதுவும் இது ரொம்ப ரேரானது. உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் கலெக்ட் பண்ணி வைங்க, பத்திரப்படுத்தி வைங்க. இன்னும் விலை அதிகரிக்கும். இந்த வருஷம் புக்கில் பார்த்தீங்கன்னா இதனுடைய விலை ரொம்ப அதிகமாகிருக்கும். இது நிக்கல், இதுவும் நிக்கலில் தான் வச்சுட்டாங்க. இந்த நாணயமும் நிக்கல் பாருங்கள், காந்தத்தில் ஒட்டுது. இந்த காயின் காந்தத்தில் ஒட்டுது. இதனுடைய எட்ஜெல்லாம் பாருங்கள், எட்ஜு பாருங்கள், செக்யூரிட்டி எட்ஜாக இருக்கும். 1954 ரொம்ப ரொம்ப ரேரு. இப்போ கிடைக்கிறதே இல்லை. கிடைச்சா வாங்கி வைக்கலாம் நீங்கள். ரொம்ப ரேர் ஆகிடுச்சு இந்த காயின். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1962 அச்சடிக்கப்பட்ட நாணயம். இதுவும் பிக் சைஸ் நாணயம், அதாவது பெரிய டப்பு காயின் அந்த வரிசையில் 1962. இது சிங்கிள் மின்ட். இது கல்கத்தாவில் அச்சிடப்பட்ட ஒரே ஒரு மின்ட்டில் தான் அச்சிடப்பட்டது. பெரிய சிங்கம் பாருங்கள், முன்பக்கத்தில் இருக்கும். பாரத் இந்தியான்னு அச்சிட்ருப்பாங்க. அந்த நாணயத்தில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு இருந்தது. இதில் பாரத் இந்தியான்னு ஹிந்திலையும் இங்கிலீஷ்லையும் அச்சிட்ருப்பாங்க. இதனுடைய எட்ஜு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது செக்யூரிட்டி எட்ஜாக இருக்கும். அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா அடுத்த பக்கம் பாருங்கள், ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா ₹1 அச்சிட்ருப்பாங்க. அதனுடைய வருஷம் 1962. கீழே மின்ட் மார்க் இல்லை, அதாவது கல்கத்தாவில் அச்சிடப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கலாம் நம்ம. இந்த நாணயம் இப்போ அதிகம் விலையுள்ள நாணயமாக இந்த நாணயம் ஆயிடுச்சு. இதுவும் ரேர் ஆகிடுச்சு. இப்போது இந்த மாதிரி கண்டிஷனில் கிடைக்கிறதே ரேராக இருக்குது. யூஎன்சியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ₹800 வரைக்கும் போயிடுச்சு. இந்த நாணயம் ரொம்ப விலை ஏறிடுச்சு. இந்த நாணயம் உங்கள்கிட்ட இருந்தால் கரெக்டபிள் நாணயம் பத்திரப்படுத்தி வைங்க. 1950 இந்த நாணயத்தினுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 11.7 கிராம் வெயிட் இருக்கும். அது சைஸ் 27.9 mm இருக்கும். இது சிங்கிள் மின்ட்டு தான், பாம்பே மின்ட்டில் அச்சிடப்பட்டது. பாம்பேயில் சிங்கிள் மின்ட் அச்சடிக்கப்பட்ட நாணயம். அடுத்து 1954. அதுவும் பார்த்தீங்கன்னா அதனுடைய வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 11.7 கிராம் இருக்கும். டயா 27.9 mm. திக்னஸ் பாருங்கள், அது ரொம்ப திக்காது. திக்னஸ் அதிகமாக இருக்கும். 2.65 mm இருக்கும். அது திக்னஸ் அதிகமான நாணயம். இது பாம்பே மின்ட்டு தான், சிங்கிள் மின்ட்டு தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா 10 கிராம் தான். இந்த 10 கிராம் எடைகளில் டப்பு காயின்ஸ். இது 1962 கல்கத்தா மின்ட்டு. இதனுடைய வெயிட் 10 கிராம்
டயா 28 mm இருக்கும். திக்னஸ் பார்த்தீங்கன்னா 2.4 mm உள்ள நாணயம். இந்த 3 காயின்ஸும் ரொம்ப ரொம்ப ரேர் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நாணயங்கள் வந்து நீங்களும் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. இல்லைன்னா எந்த ஒரு கண்டிஷனில் கிடைச்சா கூட இந்த மாதிரி நாணயங்கள் கிடைக்கும் போது நீங்கள் கலெக்ட் பண்ணி வைக்கலாம். ஏன்னா விலை அதிகம் உள்ள விலை ஏறக்கூடிய நாணயங்களாக இந்த 3 நாணயங்களும் மாறிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.